ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை இந்த மாதிரி உதிரி உதிரியாக பிரித்து வச்சுக்கோங்க. அதாவது ஆஞ்சி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 2 இனுக்கு கிளை போதும் இந்த மாதிரி நம்ம தேவையாக செய்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் நான். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 2 பல்லி பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம். இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பையும் மஞ்சத்தூளை கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் போட்டு நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். குழம்புக்கு தேவையான கல்லுப்பை நான் இதிலே போட்டு அரைச்சிட்டேன். சரிங்களா? அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா மையாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ அது கடுகு தாளிக்கிறதுக்காக நம்ம சின்ன வெங்காயம், இந்த மாதிரி 2 சின்ன வெங்காயம் போதும். இந்த 2 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி பொடிசாக வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், அப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, அப்புறம் நம்ம வெந்தயம் இந்த வெந்தயம் இருக்கு இல்லைங்களா, இந்த வெந்தயத்தை நான் எப்போவுமே தூள் பண்ணி வச்சுப்பேன். அந்த தூள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாங்கினா சட்டி சூடாகிடுச்சு. நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஓரளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சூடான பிறகு இது சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போது கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் காஞ்ச மிளகாய், அதில் நம்ம இங்கே வச்சுருக்கிற முருங்கைக்கீரை இது லேசாக வதக்கணும். போதும் வதங்கினது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க, நல்லா இருக்காது. அதனால் ரொம்ப குறுகலாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம வெந்தயத்தூள் இப்போது சேர்த்துக்கலாம். இது கொதிக்கக்கூடாது, லேசாக சூடானா போதும். தவி இப்படி எடுத்து பார்த்தோன்னா அதிலிருந்து ஆவி வரணும். இப்போ பார்த்திங்களா, இப்படி இலக்கி கொடுத்துட்டே இருக்கணும். பாருங்கள், லேசாக ஆவி வருதுங்களா? அந்த டைமில் தவியிலேருந்து ஆவி வரும். அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு கொதிக்கக்கூடாது. ஆஃப் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு சாப்பாடுக்கு சுட சுட ஊற்றி சாப்பிட்லாம். காரம் வேணுன்றவங்க இன்னும் நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். காரம் பச்சை மிளகா கூட நம்ம அது முருங்கீரை தாளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பச்சை மிளகா கூட இதில் போட்டு தாளிச்சிக்கலாம். அப்போ உங்களுக்கு காரமாக வேணும்னா அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போது சாப்பாடுக்கு சுட சுட நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்கீரை குழம்பு சாப்பாட்டுக்கு, வெண்டைக்காய் பொரியல். தவியில் என் பாதி காணான்னு நினச்சிக்காதீங்க. என் பொண்ணு என்ன பண்ணிட்டா, கிளறிட்டு அடுப்பாண்ட வச்சுட்டா, அதை அப்படியே எரிஞ்சிச்சு. இந்த அளவுக்கு பற்றிக்கிச்சு பாருங்க. இப்போ நம்மளது இன்றைக்கி முருங்கைக்கீரை குழம்பு, வெண்டைக்காய் பொரியல், நம்ம மிளகாய் வத்தல், சூப்பர் காம்பினேஷன். ஒரு கருவாடு இருந்துன்னு வச்சுக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம வேக வச்சு போட்டிருக்குறோம். மிளகாய் நம்ம பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். இந்த மிளகாய் வத்தல் நம்ம மிளகாயை வேக வச்சு போட்டிருக்குறோம். ஸோ குழந்தைங்களுக்கு கூட சாப்பிட்லாம். காரம் இருக்காது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் இது தான். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.